ஹாய் ஆல், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் நல்லா இருக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். வாங்க, அது எப்படி வைக்கலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க போகலாமே. நான் நல்லா முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேங்க. முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தனியாக மாற்றி வச்சுக்கிட்டேன். இன்னொரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். பாசிப்பருப்பு இருக்குல்லங்க, பாசிப்பருப்பை கழுவி அதில் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டோன்னு வேக வச்சுருக்கேன். முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்கும்ல, அதை தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அப்படின்னா தான் அதில் நல்லாயிருக்கும். அந்த கழுவி தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்தோன்னா அதில் உள்ள எல்லா இதுவும் போயிடும். நல்லா பருப்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கழுவி வச்சுருக்கோம்ல, அதை இன்றைக்கி அதில் போட்டுக்கிட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். பருப்பும் கோஸும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க, மசிஞ்சு வந்துருச்சு. அதில் இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. ஹோம்மேட் சாம்பார் பொடிங்க இது. அதையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு சலிமா வேல்டோட நன்றிகள். சலிமா வேல்டோட என்னோட ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த எல்லாம் நல்லா கொதித்து தலைச்சி வந்துருச்சுங்க. அரைச்சி வச்சுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். வேகாமல் இருக்குது. பச்சை வாசனை போல், மசாலா பச்சை வாசனை போல். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாமா? அடுப்பில் ஒரு தாளிப்பு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. நல்ல ஜீரகம் போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன உள்ளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை நல்லா மூத்து வரட்டுங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. மூத்து வரட்டும். மல்லி இலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்லா கரிஞ்சு போயிடாமல் பச்சை நிறம் மாறாமல் அப்படி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த நான் சாம்பாரில் போய் ஊற்றி விட போகிறேங்க. சாம்பாரில் ஊற்றி விட்டுடலாமா? தாளிப்பை ஊற்றி விட்டாச்சு. அது லேசாக ஒரு கொதிக்கட்டும். நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. சுடு தண்ணி தாங்க வச்சு ஊற்றிருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றுறீங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சலச்சலான்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தாளிப்பு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதில் ஊற்றிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் சாப்பிட்றலாமா? வாங்க சாப்பிடுவோமே. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸும் சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். வேறு சைட் டிஷ் ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் நல்லா இருக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். வாங்க, அது எப்படி வைக்கலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க போகலாமே. நான் நல்லா முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேங்க. முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தனியாக மாற்றி வச்சுக்கிட்டேன். இன்னொரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். பாசிப்பருப்பு இருக்குல்லங்க, பாசிப்பருப்பை கழுவி அதில் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டோன்னு வேக வச்சுருக்கேன். முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்கும்ல, அதை தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அப்படின்னா தான் அதில் நல்லாயிருக்கும். அந்த கழுவி தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்தோன்னா அதில் உள்ள எல்லா இதுவும் போயிடும். நல்லா பருப்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கழுவி வச்சுருக்கோம்ல, அதை இன்றைக்கி அதில் போட்டுக்கிட்டேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். பருப்பும் கோஸும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க, மசிஞ்சு வந்துருச்சு. அதில் இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. ஹோம்மேட் சாம்பார் பொடிங்க இது. அதையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு சலிமா வேல்டோட நன்றிகள். சலிமா வேல்டோட என்னோட ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த எல்லாம் நல்லா கொதித்து தலைச்சி வந்துருச்சுங்க. அரைச்சி வச்சுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். வேகாமல் இருக்குது.
பச்சை வாசனை போல், மசாலா பச்சை வாசனை போல் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாமா? அடுப்பில் ஒரு தாளிப்பு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, நல்ல ஜீரகம் போட்டுக்கோங்க, வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க, சின்ன உள்ளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை நல்லா மூத்து வரட்டுங்க, கரிஞ்சு போயிடக்கூடாது. மூத்து வரட்டும். மல்லி இலை போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது நல்லா கரிஞ்சு போயிடாமல் பச்சை நிறம் மாறாமல் அப்படி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த நான் சாம்பாரில் போய் ஊற்றி விட போகிறேங்க. சாம்பாரில் ஊற்றி விட்டுடலாமா? தாளிப்பை ஊற்றி விட்டாச்சு. அது லேசாக ஒரு கொதிக்கட்டும். நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. சுடுதண்ணி தாங்க வச்சு ஊற்றிருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றுறீங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சலச்சலான்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தாளிப்பு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் ஊற்றிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் சாப்பிட்றலாமா? வாங்க சாப்பிடுவோமே. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸும் சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். வேறு சைட் டிஷ் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.